ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சினிமா டிக்கெட்லேருந்து தமிழ் பாடல்கள் ஒளிஞ்சில ரியாக்ஷன் சொல்லி அதில் 6வது பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு தைரியமாக இருக்கும். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். சூப்பர் சாங்கோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் என்ன சீக்ரெட் தெரியலையே. பில் கிளின்டன் முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவர் கண்ணுல இந்த பொண்ணு பட்டா என்ன, அதனால என்ன அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு மீட்டோங்கிற விஷயம் இங்க எப்படி சர்ச்சைக்குள்ள ஓ 90ஸ்ல நிறைய பெண்கள் அங்க அதிபரா இருந்து கிளின்டன் மேல புரியுது கொடுத்தாங்க. சோ இத மீன் பண்ணி தான் மீனாவை பாத்தீர்மான விஜய் சொல்ற மாதிரி வைரமுத்து இந்த வரிகளை எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி முதல்வன் பட சாங்கு. இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல ஒரு கதையே சொல்லியிருப்பாரு சங்கர். இந்த பாட்டுல மொத்தம் 3 பாம்பு, மணிவண்ணன், வடிவேலு, ரகுவரன் மட்டும் தான் வரதா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டுல மொத்தம் இருக்கிறது 5 பாம்பு, 5 கேரக்டர். இந்த 5 கேரக்டர்ஸுமே அர்ஜுன் மனிஷா லவ்க்கு படத்துல இடைஞ்சலா இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ். ஒன்னு படத்தோட வில்லன் ரகுவரன். அது ஓகே. ரகுவரன் மணிவண்ணன் வரது பார்த்திருக்கேன், வடிவேலு வரது பார்த்திருக்கேன். இன்னும் 2 பேர் யாரு? ரெண்டாவது ரகுவரனோட அசிஸ்டன்ட்டா வர்றாரு. மூணாவது அர்ஜுன் ஆபீஸ்ல வேலை செய்யற வடிவேலு இருக்கிறது தெரியும். அவர் வர்றதுதான் தெரியல. 5வது ஆள் யாரு இல்லையே. வடிவேலுக்கு படத்துல யாராவது இடுப்புல கை வச்சா டென்ஷன் ஆவாரு. ஆமா, அது கூட இந்த சாங்ல காமிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வடிவேலுக்கு ஜானகியம்மா பாடினது. மணிவண்ணன் இருக்கு. அப்படியா தெரியும். 5வது ஆள் யாருன்னு தெரியல. கடைசியா மனுஷத்துக்கவே மாட்டார். இதை இந்த சாங்ல மென்ஷன் பண்ணவே 5வது வர பாம்பு கடத்துல கவர்மெண்ட் ஜாப்னே எழுதி இருக்கிறது ஹைலைட்டான விஷயம். ஆமா, அதுல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளை எழுதி இருக்காங்க. ஆனா ஒரு பாட்டே ஃபுல்லா டபுள் மீனிங்கா இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு விஷயம் 1950லயே தமிழ் சினிமால வந்திருக்கு. டபுள் மீனிங் படத்துல வந்து இந்த பாட்டை கண்டிப்பா எங்காவது ஒரு வாட்டியாவது நீங்க கேட்டிருப்பீங்க. இதுலமே டபுள் மீனிங். இந்த பாட்டு கேட்கும் போதே காதலன் காதலியை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான வரிகளா தான் நமக்கு தோணும். ஆனா இந்த பாட்டே வில்லனுக்காக எழுதப்பட்ட ஒண்ணு. வில்லன் ஹீரோயினை கொலை பண்ண தனியா ஒரு அந்த மாதிரி டபுள் மீனிங்கா? ஆக்சுவலா எழுதுறதுக்கு ஒரு ஆளு, ஆனா படத்துல சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆள் மாதிரியா அப்படின்னு மீன் பண்ற மாதிரி பாடுவாரு. நான் வார்த்தையில டபுள் மீனிங் இருக்கும்னு நினைச்சேன். பாட்டே டபுள் மீனிங். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. கேட்கும்போது தன்னை இம்ப்ரெஸ் பண்ண பாடுற மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு ஃபுல்லாவே இப்படி 2 மீனிங்ல எழுதியிருப்பாரு கவிஞர் மருதகாசி. இருந்து அவங்க காதுல நிறைய பாட்டுல எழுதியிருக்காங்க கவிஞர் தாமரை. ஒரு ஆண் பெண்ணோட கண்ணை பார்த்து பேசுற விஷயம் பெண்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த தாமரை நிறைய பாட்டுல எழுதியிருக்காங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டால வந்த விசிறி பாட்டு, இதே மாதிரியான வரி காக்க காக்க படத்துல வந்த 1 2 ஆசைகள்லையும் எழுதியிருப்பாங்க தாமரை. அந்த லிரிக்ஸ் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு. தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல வர்ற இந்த ஜன்னல் வந்த காற்றே பாட்டை யுவன் 3 ஹீரோயின்ஸ்க்கும் 3 வெரைட்டில பண்ணி அசத்திருப்பாரு. ஆமா, ஒவ்வொன்னு ஒரு மெலடியாவும், ஒன்னு ரேப் மாதிரியும், ஒன்னு குத்துப்பாட்டு மாதிரி போட்டுருப்பாரு. சொன்னதுமே கண்டுபிடிச்சு. ஆனா இந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான சாங் இளையராஜா 1994லயே மகளிர் மட்டும் படத்துல ஒரு பாட்டுக்காக பண்ணிருக்காரு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, ஜன்னல் வந்த காற்றே பாட்டுல 3 ஹீரோயின்ஸ்க்கு 3 ஃபீமேல் சிங்கர்ஸ் வச்சு பாட வச்சிருப்பாரு யுவன். இளையராஜா ஒரே ஜானகி வச்சு பாடிப்பாரு நினைக்கிறேன். மகளிர் மட்டும் பாட்டுல 3 ஹீரோயின்ஸ்க்கு ஒரே ஃபீமேல் சிங்கர். இது ஆல்ரெடி ஏதோ ஒரு சினிமா டிக்கெட் வீடியோல ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்கு. ஞாபகம் கேட்டிருக்கேன். ரேவதி படத்துல ஒரு மாடர்ன் கேர்லா இருப்பாங்க. சோ ரேவதி போர்ஷன்ல வாலியோட லிரிக்ஸும் ராஜாவோட மியூசிக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி. இதுக்கு முன்னாடி வீடியோல இது வேற ஏதோ வீடியோ இத பத்தி சொல்லிருக்காங்க. அதனால டக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ரெண்டாவது ஊர்வசி ட்ரெடிஷனல் பொண்ணு. இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஐயர் பாஷை கலந்த ஸ்டைல்ல பாடி இருப்பாங்க. பாட்டே ஒரு கிரேசியான பாட்டு. மூணாவது தரலோக்கலா நம்ம ரோகிணி நடிச்சிருப்பாங்க. அதுக்கு
அதுக்கு ஏத்த மாதிரி சென்னை கம்பெனில பாடி கலக்கியிருப்பாங்க ஜானகி. இப்படி ஒரு பாட்டு, இப்படி ஒரு சிங்கர்ஸ் எல்லாம் மறுபடியும் வருது. வெரைட்டியா பாட வச்ச இளையராஜா மகுடம் அப்படிங்கிற படத்துல ஒரே பாட்டுல ஒரே ஹீரோயினுக்கு 3 ஃபீமேல் சிங்கர்ஸ் வாய்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பானுபிரியா வரை இந்த கேரக்டருக்கு ஒரே வித்தியாசமா ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க. உமாரமன் 3 ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க. இந்த பாட்டு அவ்வளவா ஹிட் ஆகல, அதனால தெரியல. இதுனா தெரிஞ்சிருக்கும். டிபிடி தன்பாலின உறவு இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு பொது வெளிகள்ல சாதாரணமா பேசினாலும் இதெல்லாம் வெளியில பேச தயங்குற காலத்திலேயே இதை பாட்டா எழுதினாரு வாலி. இந்த பாட்டு கேட்டதே இல்ல. வந்துச்சு. ஆனா இந்த மேட்டர் வாலி 2003லயே வந்து பாய்ஸ் படத்திலேயே எழுதியிருக்காரு. பாய்ஸ் படத்துல மாறோ பாட்டுல தான் இந்த மேட்டரை எழுதியிருக்காரு. பஞ்சும் நெருப்பும் சேர்ந்தா தப்பு, பஞ்சும் சேர்ந்தா தப்புன்னு ஒரு வரி வரும். அதாவது ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த பாட்டுல பாடும்போது ஏதோ ரைமிங் தான் நினைச்சு விட்டுட்டேன். எழுதியிருக்காரு வாலி. சங்கர் இவ்வளவு டீப் மீனிங் இருக்கு தெரியாது. விஷுவல்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. விஷயத்த ஒரு லவ் சாங்லயோ இல்ல ஒரு ஜாலியான சாங்லயோ அப்பப்ப புகுத்துறதுல வாலி கில்லாடி. மிஸ்டர் ரோமியோ படத்துல வந்த மோனலிசா பாட்டுல அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் தான் முடிந்தால் என்ன, அன்பே நம் லவ் கேம்ஸ் முடியாதமான்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. மிஸ்டர் ரோமியோ அட்லாண்டால ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சா? ஒலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜார்ஜியா நாட்டுல அட்லாண்டால நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த பாட்டுல வச்சிருப்பாரு வாலி. இதே வருஷம் ஆகஸ்ட் 28ல இளவரசர் சார்லஸ்க்கும் டயானாக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. இதையும் இதே பாட்டுல எழுதியிருப்பாரு வாலி. இந்த அளவுக்கு இன்டர்நெட் அப்ப இல்ல, அதனால அவங்க பாட்டு 1996ல நடந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல சச்சின் டெண்டுல்கர் 523 ரன் எடுத்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினாரு. இதையும் இதே பாட்டுல சொல்லியிருப்பாரு வாலி. கிரேசி எழுதிருக்கு அப்படி வாலி. ஆனா விஷுவல்ஸா இந்த சாங் பாக்கும்போது பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் அரக்கர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. கல்லறை பாலடைஞ்ச பில்டிங்ஸ்னு பேக்ராப் மாதிரி நெகட்டிவான எலிமெண்ட்ஸா வச்சிருப்பாங்க. இது எல்லாமே எதுனா இந்த படத்துல ஜோதிகா நெகட்டிவ் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சரத்குமார் லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு டைரக்டர் நமக்கு தான் தெரியல. மொமெண்ட்ல தான் ஜோதிகா வில்லினே ஆடியன்ஸ்க்கே தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே வர இந்த பாட்டுல கௌதம் மேனன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி க்ளூவா சொல்லியிருப்பாரு. அர்ஜுன் சீதா நடிச்சு வந்த அண்ணனுக்கு ஜெய் அப்படிங்கிற படத்துல இதை அப்படியே உல்டா பண்ணி தேவதைகளுக்கு பதிலா தேவர்களா ஆடப்பட்டிருப்பாங்க. பெண்களா கோரஸ் எல்லாம் ஃபீமேல் வாய்ஸ்ல ராஜா பண்ணியிருப்பாரு. இந்த சாங்ல கோரஸ் கூட மேல் கோரஸா தான் இருக்கும். வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்கயா. அமெரிக்கால செப்டம்பர் 11 அட்டாக் நடந்தவரும் பின்லேடனை தேடிட்டு இருந்த டைம்ல அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தோரா போரா அப்படிங்கிற மலைப்பிரதேசத்துல ஒளிஞ்சிருந்ததா உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சது. அப்போ அமெரிக்கா தன்னோட முழு படைப்படத்தை வச்சு தேடியும் பின்லேடன் கிடைக்கல. அந்த சமயத்துல வந்து சாம்ராயில தான் வைரமுத்து ஹீரோயினை பார்த்து தோரா போரா மலை சென்றாலும் துரத்தி நான் என்ன நினைச்சேன்னா அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்காங்க. நான் அந்த பாட்டு கேட்கும்போது ஏதோ நினைச்சிட்டு செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ தகுதி இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி தொடங்க ஆரம்பிச்சது. இந்த மேட்டர் வைரமுத்து அப்போ வந்து அமர்கலம் படத்துல வந்த மேகங்கள் என்னை தொட்டு பாட்டுல எழுதியிருப்பாரு. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும். அதாவது வண்ணத்து பூச்சிக்கு கல்லறி மேல இருக்கிற பூ எது, மத்த இடத்துல இருக்கிற பூ எதுன்னு தெரியாது. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அந்த மாதிரியான வரிகள் எழுதியிருப்பாரு. இதே நாமுத்துக்குமார் காதல் கொண்டேன் படத்துல வர தேவதையை கண்டேன்ல எப்படி எழுதியிருப்பாரு. அதாவது கல்லறை மேல இருக்கிற பூக்கள் என்ன ஆனாலும் ஒரு பெண்ணோட கூந்தல போய் சேர முடியுமான்னு அதை டீக்ரேட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கல்லறை மீது இருக்கிற பூக்கள் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ்ல முரணா இங்க வந்திருக்கு. கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது. இது வந்து காதல் கொண்டேன். ஒரு பக்கம் உயர்த்தியும் எழுதிருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப தாழ்த்தி எழுதியிருக்காரு. காதல் படத்துல அந்த கல்லறை மீது தான் பூக்கும் பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பாத்துருமாது. இப்போ அது அடுத்த லெவலுக்கு சூப்பர். இதே மாதிரி ஒரு விஷயத்த வைரமுத்துவும் 2 பாடல்கள்ல முரணா எழுதியிருப்பாரு. ஒன்னு அண்ணாமலையில வர வந்தேண்டா பால்காரன், இதுல என்ன டீக்ரேட் பண்ணிருக்காங்க. இங்க சொன்ன அதே வைரமுத்து கிழக்கு
மேலையில வந்த மானூத்து மந்தையில பாட்டுல ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு அழிஞ்சு போகும்னு எழுதியிருப்பாரு. ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சே போகும். 1972ல நீதி அப்படிங்கிற படத்துக்காக டைரக்டர் சாங் கம்போசிங் அப்போ சிச்சுவேஷன் சொல்லும்போது எம்எஸ்வி மட்டும் தான் அங்க இருந்திருக்காரு. டைரக்டர் சிச்சுவேஷன் சொன்னதும் எம்எஸ்வி டியூன் கம்போசிங்காக முதல் வரியை மட்டும் அவரே டம்மி லிரிக்ஸ் போட்டு எழுதியிருக்காரு. அந்த லிரிக்ஸ் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் எடுத்தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம், இதுக்கப்புறம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் வெயிட் பண்ணியிருக்காரு எம்எஸ்வி. கண்ணதாசன் வந்ததுமே முதல்ல சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் டியூனை மட்டும் வாயில பாடி காமிச்சிருக்காரு. இதை கேட்டதும் கண்ணதாசன் இல்லையே இது வெறும் டியூனா மட்டும் எனக்கு தெரியும், வரிகள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எம்எஸ்வி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ லிரிக்ஸ் எழுதுன்னு சொல்ல கண்ணதாசன் விடாபடியா எம்எஸ்வி எழுதின லிரிக்ஸ கேட்டிருக்காரு. இவர் தொல்லை தாங்க முடியாம எம்எஸ்வி அவர் எழுதின லிரிக்ஸ் சொல்ல கண்ணதாசன் ரொம்ப அருமையா இருக்கணும், இதையே பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா குடிகாரன் எப்பவுமே இன்னைக்கு இருந்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண மாட்டான், நாளையில இருந்து சத்தியம் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே இன்னைக்கு ராத்திரிக்கு குடிக்கணும்னு எழுதினா சத்தியத்தை மீற மாதிரி இருக்குன்னு சொல்லி முதல் வார்த்தையை மட்டும் கரெக்ட் பண்ணி மீத லிரிக்ஸை எழுதி கொடுத்திருக்காரு கண்ணதாசன். நாளை முதல் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும். படத்துல வந்த ஒரு பொண்ணு முழுநாப்பு பாட்டுல வந்த ஒரு வரிய அந்நியன் படத்துல ரெண்டக்க ரெண்டக்க சாங்லயும் எழுதியிருக்காரு வைரமுத்து. பாடி இருக்கா யோசிக்க தோணல நமக்கு. லைட்ட கொலை பண்ண முடியாது இந்த விஷயத்த வைரமுத்து தூங்காவனம் படத்துல ஒரு மோட்டிவேஷனல் சாங்ல எழுதியிருப்பாரு. இதே வரிய அநேகன் படத்துல வர ரோஜா கடலைங்கிற ரொமான்டிக் சாங்லயும் எழுதியிருப்பாரு. விதையா என் மனதில் விழுந்து மரமாய் முளைக்கிறாய்னு இந்த விஷயத்த பாவிஜய் உன்னை நினைத்து பட சாங்லயும் நாமத்துக்குமார் எங்கேயும் எப்போதும் பட சாங்லயும் எழுதியிருப்பாங்க. முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தார் நான் பார்க்கையிலே மனமாய் மாறிவிட்டார். விதையாய் வந்து விழுந்தாய் கண்ணுக்குள்ளே பார்க்கும் போதே மரமாய் என்று எழுந்தாய் நெஞ்சுக்குள்ளே. சாகர் தமிழ்ல எந்த அளவுக்கு ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்திருக்காரோ அதை விட நிறைய ஹிட்ஸ் மலையாளத்திலயும் கொடுத்திருக்காரு. அப்படி மலையாளத்துல வந்து நிறைய சாங்ஸோட டியூனை தமிழ்ல ரீயூஸ் பண்ணிருக்காரு. 1998ல மலையாளத்துல வந்த பிரணய வர்ணங்கள் அப்படிங்கிற படத்துல வந்த கண்ணாடி கூடும் கூட்டி அப்படிங்கிற சாங்க 2003ல தமிழ்ல வந்து தித்திக்கிற படத்துல ஒரு சாங்ல யூஸ் பண்ணியிருக்காரு. மைனாவே தானே நம்ம அலையே ஆதி லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் பழைய பாட்டில் கேட்குறீங்க. மம்முட்டி நடிச்சு வந்த பட்டாளம் படத்துல வந்து இந்த பாட்டும் அங்க பெரிய ஹிட். என்ன பாட்டு தெரியலப்பா என்ன பாட்டு. இந்த சாங்கோட இன்டர்லூட் மியூசிக்க சந்திரமுகி படத்துல வந்து கொஞ்ச நேரம் பாட்டுல இன்டர்லூடா யூஸ் பண்றதுல நம்ம அந்த அளவுக்குல ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. இன்டர்லூட் என்ன வரும்னு பார்க்க அளவுக்குல லிரிக்ஸே பார்த்தா ஆச்சரியமா பாட்டுருக்கிறோம். இந்த லிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன இன்டர்லூட் அளவுக்கு சொல்றீங்க ஐயா? அதுதான் துப்பாக்கி படத்துல விஜய் ஆர்மி ஆபீசரா நடிச்சிருப்பாரு. சோ ஆர்மில யூஸ் பண்ற ரேடார் சோனார் ராணுவம்ங்கிற சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சாங்க எழுதியிருப்பாரு கார்கி. சேட்டை படத்துல ஆர்யா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரா இருப்பாரு. இதுல வர அகடாதே அப்படிங்கிற சாங்ல சுட சுட கிசு கிசுன்னு அங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை வச்சு எழுதி பத்திரிகை சமன்வெளி. ரோமியோ ஜூலியட் படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி படத்துல ஜிம் கோச்சா இருப்பாரு. இவரோட லவ் ஃபெயிலியர் சாங்ல டம்பிள்ஸ் ட்ரெட்மில் கர்லான்னு ஜிம் எக்யூப்மென்ட்ஸ் நேம்ல எழுதி இருப்பாரு. ஒரு பக்கம் இல்லைன்னா யாருக்கும் உதவாவிடி. அதாவது விக்ரம் எம்மிய பார்த்து உன் பிடியில என் உயிரும் இருக்க ஓர் உரசலில் என் வேர்கள் சிலிர்க்க நீ என்னில் முட்கள் கொய்தாயின்னு பாடியிருப்பாரு. இப்போ கேட்கும்போது இது லவ் சாங்கா தெரியும். ஆனா இது ஷேவிங் பண்ற ரேசரை பத்தி இன்னொரு மீனிங் இருக்கு. ரேசரை தான் ஒரு உரசலில் என் வேர்கள் அதாவது முகத்துல இருக்கிற தாடியை சொல்றாங்க. நீ என்னில் முட்கள் கொய்தாயின்னு ஷேவிங் பண்றத சொல்லியிருக்காரு கார்கி. என் உயிரும் இருக்க ஓர் உரசலில் நான் ஏதோ சும்மா அதே மாதிரி டூத் பேஸ்டுக்கு விண்மீன்கள் வெள்ளை அடிப்பாயினும் பருத்தி திரியின ஜீன்ஸ்க்கும் செம இன்னோவேட்டிவா இந்த சாங்கை எழுதியிருப்பாரு கார்கி.
பாடல்கள்ல வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வழக்கம். வண்ண வண்ண பூக்கள் படத்துல வந்த கண்ணம்மா பாட்டுல தூரம் அப்படிங்கிற வார்த்தைய அதோட அர்த்தம் புரிய வைக்க பயங்கர எக்ஸ்பிரசிவா அந்த வார்த்தையை இழுத்து பாடியிருப்பாரு. இன்னும் என்னை வெகு தூரம் இழுத்து அந்த வார்த்தை இழுத்து பாடுறது. இதே மாதிரி எஸ்பிபி பாடியிருக்கிற நிறைய பாடல்கள்ல வேதம் அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் அது வேதம் ஓதுற ஃபீல் கொடுக்கறதுக்காக வேதம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப இழுத்து பாடியிருப்பாரு. சூப்பர். இப்படியா அந்த மாதிரிலாம் தேடி பிடிக்கிற? வேதம்னு அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எனக்கு அது ஒரு ஃபீல். இந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரியே தமிழ் பாடல்ல ஒளிஞ்சிருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன் சொல்ல முடியாது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்னென்னு அந்த ஒரு பாட்டை போட்டாவே அதில் என்ன இருக்குன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அந்த க்ளூவெல்லாம் கூப்பிட்டு போன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தட் பர்சன் அதை சஜஸ்ட் பண்ணவருக்குமே அடுத்தடுத்து பாட்டு போடுங்கன்னு சொல்லி நான் பார்க்கவே கூடாது தான், அதாவது ரியாக்ஷனுக்காக மட்டுமே தான் பார்க்கணுன்னு இருந்தேன். அதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு வீடியோ. அதே மாதிரி வாலி வைரமுத்து இல்லாமல் எந்த இதுவுமே எந்த வீடியோவுமே போட முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அதில் இன்னொன்று பிடிச்சிருந்ததுன்னா கண்ணதாசன் வந்து போன வீடியோவில் இதே மாதிரி தான் அவர் எம்பியோ ஏதோ ஒரு எலெக்ஷன் நின்று தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுதுனேன்னு சொன்னது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் குடியாரில் பற்றி எழுதுறது எதிர்பார்த்தேன், பட் அது எம்எஸ்வி தான் எழுதுனாருங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி முரண் சொல்லும்ல, அதாவது நம்ம சொல்ல வர்றது ஆப்போசிட்டாக சொல்கிறது முரண், எதுகை, மோனை. அதே மாதிரி முரண் சொல்கிறது வந்து ஒரே இதை வந்து 2 பக்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பூ வந்து கல்லறையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வண்ணத்து பூச்சிக்கு தெரியுமா, அதே மாதிரி தலைக்கு வைக்கிறது வந்து ஆகாதுன்னு சொல்கிறது. அதாவது ஒரே இதை வந்து 2 பக்கம் மாற்றி சொல்கிறது. நாமுத்துக்குமார் வந்து அந்த அதை கம்பேர் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கவே கொஞ்சம் பூரிப்பாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மியூசிக் இன்டர்லூடில் வர்றதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஜீனியஸ் கிடையாது மியூசிக்கில், ரசிக்கிற ஆளுங்க அவ்வளோதான். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டு எழுதுறதுலாம் பண்ணிது பாலி. அதே மாதிரி அப்பப்போ நடக்கிற போன வீடியோவில் வந்து பாலிடிக்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அப்படி பாலிடிக்ஸ் என்ன நடக்குது, அந்த அப்பப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பாட்டில் எழுதுறதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் போட்டிருந்தேன். அப்படி இல்லை, சார்ல்ஸ் டயானா டிவோர்ஸ் கேஸ் அது ஒன்று, அந்த ஒலிம்பிக்ஸ் நடத்துக்குள்ள பாட்டில் ஓட்டது, சச்சின் டெண்டுல்கர் செஞ்சு அடிச்சதெல்லாம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நம்மளால் எதிர்பார்க்க நம்ம அப்போ வந்து நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை, அதனால் தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். அண்டு அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லோரும் ஒரே நிமிஷத்தில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க, நீங்கள் சொன்ன வீடியோ நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் முழுசாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். எனிவே, என்னோடய ரியாக்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பை.